ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சத்து மாவு செய்ய போகிறேன். சத்து மாவு செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு நான் கேழ்வரகு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். அடுப்பில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கம்பு, அது 100 கிராம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு வருங்க, அது மட்டும் வறுத்து எடுக்கணும். கம்பு நல்லா எலும்பு சத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கேழ்வரகு இரும்பு சத்துக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு வந்துச்சு பாருங்க. அது மட்டும் நல்லா வறுத்துக்கணும். கோதுமையும் நல்லா வறுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகுங்க. அதுக்கப்புறம் பூங்குழ அரிசி, அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஜவ்வரிசி, அதுவும் 100 கிராம்ங்க. ஸ்லோ பண்ணியே வறுத்துருங்க. நல்லா வறுத்துருச்சுங்க. பிளேட்டில் மாற்றிக்கலாம் எல்லாமே. ப்ரௌன் அரிசி, சிகப்பு அரிசிங்க, அதுவும் 100 கிராமுங்க. அது ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. தாய்ப்பால் வரலைன்னா கூட இந்த அரிசி சாப்பிட்டா ரொம்ப தாய்ப்பாலும் நல்லா வருங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப சத்தான பொருளுங்க இது. மக்காச்சோளம், மஞ்சள் சோளம்னுவாங்க, மக்காச்சோளம், இதுவும் நல்லா வறுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. வெள்ளை எள்ளுங்க, அதுவும் 100 கிராமு. அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வெள்ளைச்சோளங்க, வெள்ளைச்சோளமும் பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுதான் கலர் சேஞ்ச் ஆகுது. இது பாப்கார்ன் மாதிரி லைட்டாக வருங்க, அது மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மைசூர் தால், அது 100 கிராம். கடலைப்பருப்பு 100 கிராம். சிறும்பருப்பு 100 கிராம். தோரம்பருப்பு 100 கிராமுங்க. அதுவும் நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிற மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குதிரைவாளிங்க, அரிசி, குதிரைவாளி அரிசி, அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். என்கிட்ட சாமை, வரகு அதெல்லாம் போடலாம். அது கூட போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். அதெல்லாம் என்கிட்ட இல்லை, அதனால குதிரைவாளி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன்.
இந்த மாதிரி 4 அரிசியும் கரைச்சிதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்துங்க, அதுவும் 100 கிராம். பச்சை உளுந்து, அதுவும் 100 கிராம். கருப்பு உளுந்து 100 கிராமுங்க. எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பெண்களுக்கு ரொம்ப இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் 3 உளுந்தும் நல்லா இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. நல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி ஒல்லியாக இருந்தால் நல்லா கொழு கொழுன்னு இந்த மாதிரி உளுந்து கொடுத்தா நல்லா சத்தான பொருளுங்க. பார்லிக்குங்க, அது 100 கிராம். கொள்ளு 100 கிராமுங்க. இந்த பார்லிக் வந்து தண்ணி வந்து காலெல்லாம் நல்லா வீக்கமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம். அந்த வீக்கம்லாம் குறையிறதுக்காக இந்த பார்லிக் குடித்தா வீக்கம் குறையுங்க. கொள்ளும் சத்தான பொருள், சளியெல்லாம் கொஞ்சம் குறையுங்க. வெள்ளை அவுள் 100 கிராம். ரெட் அவுள் 100 கிராமுங்க. அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை, அதுவும் 100 கிராம். நான் கேழ்வரகு மட்டும்தான் 1/4 கிலோ போடுறேன். மற்றது எல்லா பொருளும் 100 கிராம் தான் நான் சேர்க்குறேன். வேர்க்கடலையும் பாதம் சத்துங்க. பாதம் எப்படி எவ்வளோ சத்தான பொருளும் வேர்க்கடலையும் அவ்வளோ சத்தான பொருள். குழந்தைங்களுக்கு ரொம்ப தாராளமாக நீங்கள் தட்டில் போட்டு கொடுத்தா அழகாக சாப்பிட்ருவாங்க. அதே போல் தான் உடச்சக்கல்லையும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ராஜ்மா, வெள்ளச்சோளம், காராமணி, மூக்கல்லைங்க, எல்லாம் 100 கிராம் போடுறேன். எல்லாம் 100 கிராம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ராஜ்மா ரொம்ப நல்லதுங்க, கிட்னிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நரம்பு சத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க ராஜ்மா. பாருங்க, இந்த மாதிரி வறுத்து எடுத்துடுங்க. முந்திரி 100 கிராம். பாதம் 100 கிராம்ங்க. நட்ஸ் நீங்கள் என்ன வேணால் சேர்க்கலாம். எல்லாம் சத்தான பொருள் தானே, அதனால நட்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாங்க. இதில் நல்லா கொஞ்சம் வறுத்து நல்லா எடுத்துக்கோங்க. சுக்குங்க, அதுவும் 100 கிராமுங்க. சுக்கு நல்லா வந்து வாசனையாக இருக்கும். ஏலக்காவும் நான் ஒரு 10-12 ஏலக்காய் போடுறேன் வாசனைக்காக. அந்த கஞ்சி நல்லா வாசனை கொடுக்கும். சுக்கு வந்து வாய்வெல்லாம் கொஞ்சம் குறையும். ஏன்னா நாங்கள் பருப்பு வகைகள்லாம் போடுறேன், அதனால வாய்வு குறையும். பாருங்கள், இதெல்லாம் நான் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். இது போய் மிஷினில் போட்டு அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரிச்சியாச்சு. இப்படி பவுடர் மாதிரி நைஸாக இருக்குது. கஞ்சியும் செய்யலாம், பாலில் போட்டு கூட செய்யலாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க, சத்தான பொருளுங்க.